வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட காரணமே இல்லாத கோபம் வருதா? மத்தவங்க சாதாரணமா பேசினா கூட அது கோபம் வர்ற அளவுக்கு பெரிய விஷயமா தோணுதா? என்னைக்காவது எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையை சொல்லப்போனா அதுக்கு பேரு கோபம் இல்ல. அது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பிரச்சனையோட ரகசிய சிக்னல். அது என்ன பிரச்சனை? அது என்ன ரகசிய சிக்னல் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்மள நிறைய பேரு ஒரு பெரிய தவறு பண்றோம். அது என்னன்னா, எனக்கு அதிகமா கோபம் வரும் அப்படின்னு நம்ம நாமே நம்ப வச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா, அதிகமா கோபம் வர்றதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. அது ஒரு அறிகுறி. உடம்புல தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்ததுன்னா, எப்படி அது ஒரு நோய்க்கான அறிகுறியோ, அதுபோலதான் மனசுல இருக்கிற வலிக்கான அறிகுறி தான் இந்த கோபம். மனசு கோபப்படுதுன்னா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசிய காரணம் இருக்கும். அந்த ரகசிய காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? அது வேலை ஒண்ணும் இல்லைங்க. நம்ம அடக்கி வைக்கிற மன அழுத்தமும் உணர்ச்சிகளும் தாங்க காரணம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதிகமா கோபப்படுறவங்க யார்கிட்டயும் தான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. தனக்கு பிடிக்கல அப்படிங்கறத வெளியே சொல்ல முடியாம பிடிக்காத விஷயங்களை கூட பிடிச்சவங்களுக்காக செய்வாங்க. எப்பவும் தன்னோட உணர்ச்சிகளை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்குவாங்க. இது எல்லாமும் சேர்ந்து என்ன ஆகும் தெரியுமா? உள்ளுக்குள்ளே தேங்கி தேங்கி ஒரு நாள் பெருசா வெடிக்கும். அந்த வெடிப்பு தான் காரணமே இல்லாத வர்ற கோபம். நம்ம மனசு ஒரு பாத்திரம் மாதிரி. அதுல நீங்க தினமும் டென்ஷன், கவலை, சோகம், கஷ்டம், வெறுப்பு இதையெல்லாம் நிரப்ப நிரப்ப கண்டிப்பா ஒரு நாள் நிரம்பி வழியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா ரியாக்ட் பண்ணுவோம். காரணமே இல்லாத கோபம் வர்றதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளேயே நிறைய பேசணும், நிறைய சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாத, பேச முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். வேலை செய்யற இடம், குடும்பம், பண பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து மன அழுத்தத்தை உருவாக்கும். எனக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற தனிமை உணர்வு வரும். இது எல்லாமும் சேர்ந்துதான் காரணமே இல்லாத கோபமா வெளிவரும். இது கவனிக்கலைனா என்னாகும் தெரியுமா? இந்த கோபத்தை நீங்க சரி செய்யலைனா நல்ல உறவுகளை இழப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். வீட்ல சண்டை அதிகமாகும். நண்பர்கள் தூரமா போயிருவாங்க. உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிப்பீங்க. கடைசியில நான் ஏன் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு கவலைப்படக்கூடிய நிலைமை வரும். சரி, இதுக்கு தீர்வுதான் என்ன அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. அதுக்கு முதல்ல உங்க மனசுல இருக்கிறத நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னா உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகள், ஆதங்கம், வெறுப்பு, கோபம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதுங்க. வேலைக்கு இடையில ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்காகவும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்லைன்னு சொல்லவும் கத்துக்கோங்க. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுவது தப்பில்லை. ஆனா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது தான் தப்பு. அந்த கோபம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகளையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அதற்கு தீர்வு காண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா மாறும். காரணமே இல்லாத கோபம் வருதுன்னா அது சின்ன விஷயம் இல்ல. அது உங்க மனசு உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கான சிக்னல். அதை கவனிங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, அதற்கு தீர்வு காணுங்க. அப்போதான் நீங்க உண்மையிலேயே ஆரோக்கியமான, நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சுத்தி தேவையில்லாம கோபப்படுறவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.